ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான பாவக்காய் வறுவல் தாங்க. கசப்பே இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்திங்கன்னா துளி கூட கசப்பே இருக்காதுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு 400 கிராம் அளவு பாவக்காய் எடுத்துருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி சின்ன பாவக்காய் கிடச்சிது. இதை விட குட்டி குட்டியாக ஒரு பாவக்காய் இருக்கும். அது கிடச்சதுனாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி செய்யுங்க. பெரிய பாவக்காய் விட இந்த மாதிரி குட்டி பாவக்காயில் சத்து ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் அந்த மாதிரி பாவக்காய் கிடச்சதுனாலும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இந்த மாதிரி பாவக்காயில் பார்த்திங்கன்னா விதை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். மெயினாக விதை நிறையா இருந்ததுன்னா, கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா நிறைய கசப்புத்தன்மை இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா சத்தெல்லாம் போயிடும்னு நினைக்க வேண்டாம். பாவக்காயில் சத்து அப்படியே தான் இருக்கும். அந்த கசப்புத்தன்மையை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். பிஞ்சு விதையாக இருந்ததுன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. விதை கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது வாயிலெல்லாம் நரன்னு கடிப்படும். அதுவும் இல்லாமல் கசப்புத்தன்மையும் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சமைக்கும்போது கசப்புத்தன்மை கம்மியாகவே இருக்கும். ஒரு நைஃப் வச்சுட்டு ஓரத்துலலாம் கட் பண்ணி விட்டு உள்ளே லைட்டாக கர்வ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த விதெல்லாம் ரிமூவ் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா பாவக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு கத்தி வச்சு லைட்டாக கர்வ் பண்ணிங்கனாலே உள்ளே இருக்கிற விதையெல்லாம் அப்படியே மொத்தமாக வந்துடும். நீங்கள் நறுக்கிறதுக்கு முன்னாடி பிஞ்சு விதையாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. அதில் கசப்புத்தன்மை இருக்காது. வாயிலையும் நரன்னு கடிப்படாது. விதை முத்தலாக இருந்ததுன்னா மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தடிமனான சைஸில் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது காய் குலையாமல் உடையாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். காயோட 3/4 அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூளும் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வெந்து வரட்டும். தண்ணி எல்லாம் கடைசி வரைக்கும் வற்றி வரணுங்க. அதே நேரம் காயும் கரெக்டாக வெந்திருக்கணும். அதனால் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி ஊற்றிட்டிங்கன்னா காய் குழஞ்சிரும். இல்லைனா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டோன்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணாத அளவுக்கு காயை பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி குழம்பு பொடி இல்லாத பட்சத்தில் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுடலாம். மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுக்கோங்க. அந்த மசாலாலேயே காய் நல்லா வதங்கி வரணும். மசாலா காயில் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா பரட்டி விட்டுடுங்க. 400 கிராம் பாவக்காயில் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கிக்கோங்க. அப்போனா தான் 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வேக வச்சு அதை சுருள வதக்கி எடுக்கும்போது அது இன்னுமே நல்லா சுருண்டு வந்துடும். குவான்டிட்டி கம்மியாக தெரியும். இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி வேக வச்சுட்டு மசாலாவில் போட்டு பரட்டி எடுக்கும்போது பாவக்காயில் துளி கூட கசப்பே இருக்காதுங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு நான் சொன்னால் தெரியாதுங்க. நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேஸ்டான பாவக்காய் வறுவல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.